ஹாய் காய்ஸ், இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருநெல்வேலியில் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயில் கொடை வரும். அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாரியம்மன் கோயில் கொடையில் வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. 21 தீச்சட்டி. ஏகப்பட்ட மக்கள் எல்லாருமே வேண்டுதலுக்காண்டி ஒவ்வொருத்தவங்க பால் குடம், இந்த சாமி சிலை எடுத்து வச்சுருக்காங்க, உருவம் எடுத்து வைக்கிறாங்க. நேர்த்திக்கடன் வந்து ஏகப்பட்டது வைக்கலாம் வந்துட்டு இந்த கோயிலில் வச்சா கண்டிப்பாக இந்த மாரியம்மன் வந்து நிறைவேற்றிங்கிறது ஒரு ஐதீகம். நல்லா மாரியம்மன் வந்து துடியாகவும் இருக்கும் இருந்துட்டு. நம்ம இருக்கக்கூடிய மாரியம்மன் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே உள்ள மாரியம்மனும் சேம் அதே மாதிரி தான். ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, கடையெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. வளையல், பாசி கடை, சின்ன பிள்ளைங்களில் நிறைய வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் நாங்களும் வந்து ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போகிறோம். அப்படி கடையில் வந்து அந்த காலத்தில் வந்து கதை மோதிரத்தில் பேர் எழுதி வாங்கி நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் இப்போ எழுதி கொடுக்குறாங்க. பானிபூரி கடை, அப்புறம் உருளைக்கிழங்கு ரோல் பண்ணி கொடுக்குறாங்கள்ல அந்த மாதிரி, ராட்னம், ஐஸ் வண்டி, நிறைய பாத்திர கடை, ஸ்வீட் கடை, அதெல்லாம் ஏகப்பட்ட கடைகள்லாம் இருக்குது. அப்படி வரிசையாக நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு அதில் எங்களுக்கு பிடிச்ச பானிபூரி, உருளைக்கிழங்கு ரோலு அந்த மாதிரிலாம் நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்க, அக்கா பிள்ளைங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் ஊர் திருவிழாவுக்கு இப்படி தான் என்ஜாய் பண்ணுவீங்களா என்னங்கிறத சொல்லுங்கள். இருந்துட்டு இங்கே பாருங்கள், பாத்திர கடைலாம் கூட போட்டிருக்காங்க. இருந்துட்டு மிட்டாய் கடை இருக்குது. இதில் எல்லாருமே அப்படி சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கூடியது ஜாமான்கள். அடுத்து ஒரு பானிபூரி கடை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செருப்பு கடை போட்டிருந்தாங்க.